பிள்ளை போயிருச்சு சாமின்னு ஒரு பையனை வச்சிருந்தனே, என் பிள்ளை போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? நாங்க 3 பேர் அனாதையா நிக்கிறோமே. அவன் பொண்டாட்டி கூட பார்க்காம போயிட்டானே. ஐயோ சாமி இருக்கு போச்சு போச்சு. அரசா மரம் ஜாஞ்சிருச்சு. ஐயோ நம்ம பிழைக்கிறது நீ வேலையை பார்த்து என்ன பண்ண போற? ஐயோ ஐயோ கூட்டத்தில் தான் சார் எங்களுக்கு மாட்டிக்கிட்டு தானே எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு என்ன அடைச்சு எங்களுக்கு தெரியாது சார், எங்களுக்கு தெரியாது. வச்சே இங்க வந்து உட்காரிச்சிருக்கானே, இங்க வந்து வச்சிருக்கானே. சார் சொல்லுங்க. 40% டெத்துனா பேத்திப்பா எல்லாம் சூர்யா என் பேத்தி மருமக பேரு. ஐயோ எல்லாம் சொல்றதுன்னு எனக்கு தெரியலப்பா. என் பேத்திய மட்டும் காப்பாத்து பூச்சித்தலை சொன்னாங்கப்பா. இங்க வந்து பார்த்தா எங்கேயோ இருக்குறாங்கப்பா. எனக்கு எங்கன்னு தெரியலப்பா. எனக்கு நீதான தெரியலையே. எனக்கு எதுவும் தெரியாது சாமி. எங்க அவுசம் போச்சுப்பா, அவுசம் போச்சுப்பா. எனக்கு எல்லா பொண்ணுவும் தெரியல, எல்லா ஆச்சலும் தெரியல. என் பேத்திங்க 2 போச்சு, என் மருமகளும் போச்சியா. என் மருமகளும் போச்சியா. அவரு பத்துதுப்பா. அனாதை ஆக்கிட்டு போயிட்டாயா. என் பேத்திங்க 2 போச்சுப்பா. சிலைகாப்பா என் பேத்தி. என் பேத்திக்கு 2 சிலைகாப்பா. எப்பா சிலைகாப்பா. நாங்க 2 பேரும் வளர்த்தப்பா. என் பிள்ளைகளை வளர்த்தப்பா. என் மருமக வளர்க்குறதுப்பா. எல்லாம் நடந்துச்சுன்னு தெரியலப்பா. கருவுல இருந்தாங்க, கூட்டத்துக்கு போனாலும் மாட்டிக்கிட்டான்னு சொல்றாங்க. எங்கெல்லாம் மாட்டினாங்க என்ன மாட்டினாங்கன்னு தெரியல சாமி. எங்களுக்கும் தெரியாதுயா. கும்பல்ல எல்லாம் நியூஸ் வரலப்பா. எப்படி உள்ளார மாட்டினாங்கன்னு தெரியலையா. எப்படி என் பிள்ளைங்க போச்சுன்னு தெரியலையா. என் 2 பேத்தி எப்படி உள்ளார போச்சு, என் மருமக எப்படி போச்சு, என் மகனும் வந்தான், என்ன ஆச்சுன்னு தெரியலையா. நாங்க என்ன செய்வோம்ப்பா. அனாதையா போயிட்டோம்ப்பா. நாங்க எல்லாம் பொண்ணுகளும் தெரியலையா. எப்படி நடந்துச்சுன்னு தெரியல சாமி. என் பேத்திகளை காப்பாத்தி கொடுத்துதான் நாங்க சொல்லிருப்போம்யா. என் பேத்திக சொல்லுமியா. என் பேத்திக சொல்ற வயசு தாயா. என் பேத்திக கிளீனா பேசுவாங்கப்பா, மணிமணியா பேசுவாங்கப்பா, என்னோட நல்லா பேசுவாங்கப்பா. என் பைக்கு தேவையில்லப்பா. என் பேத்திக 2 மணிமணியா பேசுவாங்க. என் மருமவ ஊமச்சி எதுவும் பேச மாட்டா. என் மருமவ என் பேத்திக்கு 2 பேசுவாங்கப்பா. நான் சொல்லி கொடுக்காம கூட என் பேத்திக்கு பேசுப்பா. எனக்கு தெரியாதுப்பா. உயிரை கொண்டு ஆட்சிக்கு வரணுமா? 40 பேர் செத்துக்கு ஆட்சிக்கு வரணுமா? அது என்ன அப்படி கொடுத்து நீ வர்றா? சொல்லுங்க, எதுக்கு நீ ஆட்சிக்கு வர்றா? இத்தனை பேர்த்த கொண்டு நீ ஆட்சிக்கு வராட்டி என்ன சொல்லுங்க. எந்த ஆட்சிக்கும் போக கூடாது. இதுக்கு மாநாட்டுக்கு போக கூடாது. இதோட நிப்பாடுக்கணும். ஆட்சியத்தை ஒதுக்கணும். 50 குடும்பத்தை வருது பாப்பாராங்க சார். சொல்லுங்க சார், நீங்க பாப்பாரா அவரு? போக கூடாது. அவன் போற ஊரெல்லாம் அவன் போற ஊரெல்லாம் பேரு போனமாத்தே விழுகுது. அவன் மேல உட்காந்துக்கிறேன். சனங்க மிதி வெடிச்சு ஆகுது. அவன் எங்க மாநாடு போக கூடாது. அவன் பாடுக்கு இருந்துக்கணும். அவன் இருந்தாலுமே அவன் ஜெயிக்க மாட்டேன். தோத்துட்டே போவேன். உட்காந்து இருக்குது. என் பிள்ளைய பாருங்க. அவன் இப்படி எல்லாம் ஜெயிச்சிட்டு போய் உட்காந்தாரு. அவன் என் பிறந்தானுக்கு ஒன்று கூட தெரியாது. என் பிறந்தவே சேர்த்து வாக்கு கொடுக்க சொன்னீங்களா?
என் பணம் எவ்வளவு பெருசு? என் பிறந்தவனே போயிட்டா, என் பிறந்த பையன் உட்காந்துருக்கிறேன். எங்க பொண்ணு மருமைய கூட்டத்துக்கு வந்திருக்க மாட்டேங்குது. மிதிச்சே கொண்டு போட்டாங்க மிதிச்ச. இன்னைக்கு இதுக்கு யாரு பாக்குறது? இந்த பிள்ளைய பாக்குறது, இந்த பையனை யாரு பாக்குறது? வயசானவங்க அப்பா அம்மா, அந்த பிள்ளையோட அம்மா சங்கர் கணேஷ் தம்பிங்க கூட்டத்து போயிருக்கா. அப்படிங்க கூட்டத்தில் நெரிசல் ஆகி ஒன்று பாதுகாப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே நெரிசல் ஆகி ஒரு தண்ணி குடிக்க கூட ஆள் கிடையாது. தண்ணி கேட்டு அது எல்லாம் ஒன்றும் இல்லை ஆள் கேட்டு இல்லை மிதிச்சு எழுந்துட்டு இறந்துட்டு. அப்படி என் பிள்ளை போயிருச்சு சாமி. நான் ஒரு பையனை வச்சிருந்தனே, என் பிள்ளை போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? நாங்க 3 பேர் அனாதையா நிக்கிறோமே. அவன் பொண்டாட்டி கூட பார்க்காம போயிட்டானே. ஐயோ சாமி. இருக்கு போச்சு அரசா மரம் ஜாஞ்சிருச்சு. ஐயோ நம்ம பிழைக்கிறது நீ வேலையை பார்த்து என்ன பண்ண போற? ஐயோ கூட்டத்தில் தான் சார் நெரிசல். எங்களுக்கு மாட்டிக்கிட்டு தானே எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு என்ன அடைச்சு எங்களுக்கு தெரியாது சார், எங்களுக்கு தெரியாது. போச்சே இங்க வந்து உட்காரிச்சிருக்கானே, இங்க வந்து வச்சிருக்காரு. சார் சொல்லுங்க. 40% டெத்துனா பேத்திப்பா எல்லாம் சூர்யா என் பேத்தி மருமக பேரு. ஐயோ எல்லாம் சொல்றதுன்னு எனக்கு தெரியலப்பா. என் பேத்திய மட்டும் காப்பாத்தி பூச்சித்தலம் சொன்னாங்கப்பா. இங்க வந்து பார்த்தா எங்கேயோ இருக்குறாங்கப்பா. எனக்கு எங்கன்னு தெரியலப்பா. எனக்கு நீதான தெரியலையே. எனக்கு எதுவும் தெரியாது சாமி. எங்க அவுசம் போச்சுப்பா, அவுசம் போச்சுப்பா. எனக்கு எல்லா பொண்ணுவும் தெரியல, எல்லா ஆச்சலும் தெரியல. என் பேத்திங்க 2 போச்சு, என் மருமகளும் போச்சியா. என் மருமகளும் போச்சியா. அவரு பத்துதுப்பா. அனாதை ஆக்கிட்டு போயிட்டாயா. என் பேத்திங்க 2 போச்சுப்பா. சிலைகாப்பா என் பேத்திக்கு 2 சிலைகாப்பா. எப்பா சிலைகாப்பா. நாங்க 2 பேரும் வளர்த்தப்பா. என் பிள்ளைகளை வளர்த்தப்பா. என் மருமக வள கொடுத்துப்பா. எல்லாம் நடந்துச்சுன்னு தெரியலப்பா. கருவுல இருந்தாங்க. கூட்டத்துக்கு போனாலும் மாட்டிக்கிட்டான்னு சொல்றாங்க. எங்கன மாட்டினாங்க என்ன மாட்டினாங்கன்னு தெரியல சாமி. எங்களுக்கும் தெரியாதியா. கும்பல்ல எல்லாம் நியூஸ் வரலப்பா. எப்படி உள்ளார மாட்டினாங்கன்னு தெரியலையா. எப்படி என் பிள்ளைங்க போச்சுன்னு தெரியலையா. என் 2 பேத்தி எப்படி உள்ளார போச்சு. என் மருமக எப்படி போச்சு. என் மகனும் வந்தான். என்ன ஆச்சுன்னு தெரியலையா. நாங்க என்ன செய்வோம்ப்பா. அனாதையா போயிட்டோம்ப்பா. நாங்க எல்லாம் பொண்ணுன்னு தெரியலையா. எப்படி நடந்துச்சுன்னு தெரியல சாமி. என் பேத்திகளை காப்பாத்தி கொடுத்துதான் நாங்க சொல்லிருப்போம்யா. என் பேத்திக சொல்லுமியா. என் பேத்திக சொல்ற வயசு தாயா. என் பேத்திக கிளீனா பேசுவாங்கப்பா. மணிமணியா பேசுவாங்கப்பா. என்னோட நல்லா பேசுவாங்கப்பா. என் பைக்கு தேவையில்லப்பா. என் பேத்திக 2 மணிமணியா பேசுவாங்க. என் மருமவ ஊமச்சி எதுவும் பேச மாட்டா. என் மருமவ என் பேத்திக 2 பேசுவாங்கப்பா. நான் சொல்லி கொடுக்காம கூட என் பேத்திக பேசுப்பா. எனக்கு தெரியாதுப்பா. உயிரை கொண்டு ஆட்சிக்கு வரணுமா? 40 பேர் செத்துக்கு ஆட்சிக்கு வரணுமா? அது என்ன அப்படி கொடுத்துட்டு வர்றா? சொல்லுங்க. எதுக்கு நீ ஆட்சிக்கு வர்றா? இத்தனை பேர்த்த கொண்டு நீ ஆட்சிக்கு வராட்டி என்ன சொல்லுங்க. எந்த ஆட்சிக்கும் போக கூடாது. எந்த
இதுக்கு மாநாட்டுக்கு நான் போக கூடாது. இதோட அவன் நிப்பாட்டுக்கணும். ஆட்சியத்தை ஒதுக்கணும் அவன். 50 60 குடும்பத்தை வருது பாப்பாராங்க சார். சொல்லுங்க சார் நீங்க. பாப்பாரா அவரு? நான் போக கூடாது. அவன் போற ஊரெல்லாம் போன பசங்கயா. அவன் போற ஊரெல்லாம் பேரு போனமாத்தே விழுகுது. அவன் மேல உட்காந்துக்கிறான். சனங்க மிதி வெடிச்சு ஆகுது. அவன் எங்கேயும் நான் மாநாடு போக கூடாது. அவன் பாடுக்கு இருந்துக்கணும். அவன் இருந்தாலுமே அவன் ஜெயிக்க மாட்டேன். தோத்துட்டேன் போவேன் அவன். உட்காந்து இருக்குது என் பிள்ளைய பாருங்க. அவன் இப்படி எல்லாம் ஜெயிச்சிட்டு போய் உட்காந்தாரு. அவன் என் பிறந்தானுக்கு ஒன்று கூட தெரியாது. என் பிறந்தவன் செத்து வாக்கு கொடுக்க சொன்னீங்களா? எவ்வளவு பெருசு என் பிறந்தவனே போயிட்டா. என் பிறந்தவன் பயம் உட்கார்ந்து இருக்கிறேன். எங்க பொண்ணு மருமைய கூட்டத்துக்கு வந்திருக்க மாட்டேங்குது. மிதிச்சே கொண்டு போட்டாங்க மிதிச்ச. இன்னைக்கு இதுக்கு யாரு பாக்குறது? இந்த பிள்ளைய பாக்குறது, இந்த பையனை யாரு பாக்குறது? வயசானவங்க அப்பா அம்மா, அந்த பிள்ளையோட அம்மா சங்கர கணேசன் எனக்கு தம்பிங்க கூட்டத்து போயிருக்கா. அப்படிங்க கூட்டத்தில் நெரிசல் ஆகி ஒன்று பாதுகாப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே நெரிசல் ஆகி ஒரு தண்ணி குடிக்க கூட ஆள் கிடையாது. தண்ணி கேட்டு அது எல்லாம் ஒன்றும் இல்லை ஆள் கேட்டு இல்லை மிதி மிதிச்சு இறந்துட்டு அப்படி சாவடிக்கிறதுக்கு